இன்றைக்கி வந்து திருக்குறளில் அதிகாரம் 14 ஒழுக்கமுடைமையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒழுக்கம் வந்து எல்லாருக்கும் முக்கியமாக இருக்கிறனால அதை உயிரை விட மேன்மையாக நம்ம வந்து போற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒழுக்கத்தை வந்து எப்படியாவது நீங்கள் வந்து போற்றி காத்திட வேண்டும். ஏன் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோதான் தெரிஞ்சிருந்தாலும் பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு ஒழுக்கம் மட்டும்தான் துணையாக நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். என்ன அப்படின்னா, ஒழுக்கமாக இருக்கிறது தான் வாழ்க்கையில் சிறந்த பண்பு. அதுதான் ஒழுக்கமாய் உடையவராய் வாழ்வதே உயர்ந்த குடிப்பிறப்பின் தன்மையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுக்கம் தவறினால் உங்களுடைய குடிப்பிறப்பையே வந்துட்டு அது வந்து ரொம்ப இழிவாக பேசுகிற அளவுக்கு வந்துடும். அதனால் ஒழுக்கம் உடையவராய் வாழ்வதே உயர்ந்த பண்புன்னு சொல்கிறாங்க. மரப்பினும் மூத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு விஷயம் கற்றுக்குறோம் அப்படின்னா அது மறந்துருச்சுன்னா கூட நம்ம திரும்பி அதை படித்து கற்றுக்கலாம். ஆனால் ஒரு தடவை தப்பு செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் குடிப்பிறப்பின் ஒழுக்கம் வந்து குன்றிவிடும்னு சொல்கிறாங்க. திருப்பி அந்த ஒழுக்கம் போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் அதை திருப்பி நம்ம வந்துட்டு சரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இருக்கத்தான் ஏதம் படுபாக்கு அறிந்து. அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்னா அதில் ஒழுக்கம் போகுதுன்னு தெரிஞ்ச சான்றோர் வந்து அந்த ஒரு விஷயத்தை செய்யவே மாட்டாங்க. அதை தான் சொல்கிறாங்க இந்த இதில். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பலி. ஒரு ஒழுக்கத்தினால எல்லாரும் மேம்பாட்டு அடையலாம். ஆனால் ஒழுக்கத்திலிருந்து தவறினால் அடையத்தகாத பெரும்பலியை தான் அடைவார்னு சொல்கிறாங்க. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். அப்படின்னா, நல்ல ஒழுக்கம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு எப்போவுமே சந்தோஷமாக தான் இருக்கும், இன்பமான செய்திகள் இன்பமாக தான் இருக்கும். ஆனால் தீயொழுக்கம் வந்துட்டு எப்போதுமே துன்பத்தை மட்டும்தான் தரும். ஒழுக்கமுடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்லல். அப்படின்னா, தீய சொற்களை வந்து தவறியும் நம்ம வாயால் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னால் அது வந்து குற்றம். அப்படி சொன்னால் அது ஒழுக்கமுடையவருக்கு வந்து பொருந்தாது. உலகத்தோடு ஒட்டா ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோதான் புக்ஸ் படிச்சிருந்தாலும் அறிவை வளர்த்துருந்தாலும் அந்த படித்த நல்ல விஷயங்களை வந்து உலகத்தில் வாழும்போது நம்ம நடைமுறையில் வந்து வச்சு வாழணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எளிமையான பொருட்கள் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிங்க.